இப்போ நமக்கு டெய்லி ஒரே ஒர்க் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு செம்ம போர் அடிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பார்த்துட்டே இருக்கோம். சண்டே ஒரு நாளாச்சும் அப்பாடா தயவுசெய்து விட்டுருங்க, இன்றைக்கி ஒரு நாளாச்சும் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். இது ஒரு சைடுனா, சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஒர்க் கொடுத்தா எப்போப்பா மூடெல்லாம் எனக்கு இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாமே, வெளியே போகலாமா, இல்லை நாளைக்கு போய்க்கலாமே, ட்ரெஸ் எடுக்கலாமா, இல்லை நாளைக்கு எடுத்துக்கலாமே, இந்த மாதிரி எதை கேட்டாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறது. இதை எப்படி தாங்க ஸ்டாப் பண்ணுறது? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் இருக்கும் வீணை, அதை இன்றே வாசி, நன்றாய் வாசி. என்னம்மா தத்துவம்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம எப்போவுமே ஒரு ஒர்க்கை தள்ளி போடுறதுல ஃபஸ்ட்டு ஆளாக இருப்போம். இப்போது நான்லாம் ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இப்போது ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா, அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தெல்லாம் படிக்காமல் கடைசியாக எக்ஸாம் வர டைமில் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஒரு 30 லெசன்ஸ் 35 லெசன்ஸை மொத்தமாக வச்சு படிக்கும்போது, ஐயோ என்னடா அது முடியல, செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு தோணும். அப்போது ஒரு முடிவு எடுப்பேன். என்னென்னா, ஐயோ அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சுட்டாதான்ப்பா பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கெல்லாம் தோணியிருக்கு. ஸோ இதை எக்ஸாமில் மட்டும் இல்லாமல் எல்லா வேலையிலும் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற ரிவ்யூ என்ன புக்கை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ இட் டுடே பை டேரியஸ் ஃபரோ அப்படின்றவர் எழுதின இந்த புக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூ இட் டுடேல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. முக்கியமாக என்ன பண்ணணுன்றதை விட என்ன பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நமக்கு இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ற விஷயத்தை ஸ்டாப் பண்ணி அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த நிறைய சொல்லியிருக்காரு. அதில் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிமினேட்டிங். அது என்ன எலிமினேட்டிங் அப்படின்னா, எந்த வேலையை செய்யணும் எந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிருவோம்ப்பா அப்படின்லாம் இல்லாமல், இன்றைக்கி இது தான் செய்வேன், இது செய்ய மாட்டேன், எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் முன்னாடி 2 விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் படத்துக்கு போகணும், இல்லை நாளைக்கு ப்ரெசன்டேஷனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் எந்த வேலையை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா நம்ம யோசிக்கணும், எந்த வேலையை செய்யாமல் விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் படம் பார்க்குறத விட்டால் இன்றைக்கி படம் பார்க்க போகாமல் விட்டால் என்னாகும்? ஒன்றாகாதே, இந்த படத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் நாளைக்கான ப்ரெசன்டேஷனுக்கு இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா என்னாகும்? செம்மையாக திட்டு வாங்குவேன். அப்போ எது முக்கியம் அப்படின்னு யோசிச்சா ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் யோசித்து பார்த்து எது முக்கியம் அப்படின்னு சூஸ் பண்ணி பண்ணணும். அடுத்தது, எதுக்கு எடுத்தாலும் எஸ் சொல்கிறது. ஐயோ நான் நோ சொல்லிட்டேன்னா யாராவது தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுக்குற வேலையும் தலை மேலே தூக்கி வச்சுட்டு கடைசியாக பேர்டனாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே சரியாக முடிக்காமல் விடுறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப தப்பு. எதுக்காவது நோ சொல்லி தான் ஆகணும் கண்டிப்பாக நம்ம. அடுத்தது, ஓவராக வேலை பார்க்குறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆசை, வாட் அன் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆசை. அதனாலவே இந்த 10 to 6 ஒர்க்குன்னா அந்த 6ஐயும் தாண்டி வேலை பார்ப்பாங்க, ஃபேமிலியெல்லாம் மறந்துட்டு. ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு கொடுத்த டைமில் கரெக்டாக ஒர்க் பார்த்துட்டு ஓவராக வேலை பார்க்காம இருக்கிறதும் நம்ம இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ற விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரேக் எடுக்கணும். ஒவ்வொரு வேலை இப்போ 45 மினிட்ஸ் இருக்குன்னா அந்த 45 மினிட்ஸ் ஒர்க் பார்த்துட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கணும். அந்த பிரேக் டைம்லேயும் ஐயோ நான் 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டேனே, உலகமே தலைகீழாயிருமோ அப்படிலாம் யோசிக்காமல் பிரேக் டைமில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கணும். அடுத்தது, ஸ்டாப் ஒரியிங். இப்போது நிறைய பேர் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. எதுக்கு கவலைப்படுறோம் அப்படின்னு தெரியாமையே நிறைய விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேலை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், தப்பாயிருமோ ஒரு வேலை, இல்லை தப்பாகிட்டால் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. ஸோ இந்த ஸ்டாப் ஒரியிங், ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணுறதை தவிர்த்துடணும் அப்படின்றது. அடுத்தது, ஓவராக பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் நான் இது பண்ணால் கரெக்டாக தான்ப்பா பண்ணுவேன்,
இல்லைனா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாரீ கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஆஃப் அன் பார்த்து 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 ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக அந்த சாரியை பார்த்து 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 கட்டிகிட்டு இருப்போம். ½ அன் ஹவர் கழித்து வெளியே போவோம். பார்த்தா இது நல்லாவே இல்லையா அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகும். அதனால் எதையுமே ஓவராக பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கவும் கூடாது, பர்ஃபெக்ஷன் இல்லாமையும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அடுத்தது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். நமக்கு நிறைய பேர்த்துக்கு மற்றவங்க ரூல்ஸ் போட்டால் என்னது இது ஹிட்லர் மாதிரி நமக்கு ரூல் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். மற்றவங்க போடுற ரூல்ஸை நமக்கு ஃபாலோ பண்ணவே மோஸ்ட்டாக பிடிக்காது. அதனால் பிரேக் த ரூல் அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. சரி, அட்லீஸ்ட் மற்றவங்க போடுற ரூல் நமக்கு பிடிக்கலன்னா நமக்கு நம்மளே ஒரு ரூல் போட்டுக்கணும். நான் வந்து இப்படி தான் இருப்பேன், இந்த ஒர்க் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணோம்னா அது நல்லாயிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு டைம் பிளாக்கிங். டைம் பிளாக்கிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டேட்டில் நான் இந்த இடத்துக்கு போவேன், இந்த டேட்டில் நான் இந்த ஒர்க்கு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேலண்டரில் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஃப்ரீயாயிரும். நம்ம ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது எல்லா ஒர்க்கையும் நம்ம மைண்ட்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. என்னோடய வெல்விஷர் கூட சொல்லியிருக்காங்க, எனக்கும் அந்த கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே பிளான் பண்ணி மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடியோ எடுக்கணுன்னா ரெக்கார்ட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். நமக்கு அப்பப்போ ஒரு பாயிண்ட் வரும்ல, அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு சில சமயம் அது மறந்துடும். அதனால் எல்லாத்தையுமே மைண்ட்லேயே பிளான் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோ யுவர் டைம். அதாவது என்னென்னா ஷெட்யூல் போட்டுக்கணும். இப்போது காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்குன்னா 24 ஹவர்ஸை நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணாமல் 10 to 11 இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம மோஸ்ட்டாக எதில் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து நான் இந்த ½ அன் ஹவர் தான் யூஸ் பண்ணுவேன், 1 hour தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம அதை கரெக்டாக ஒர்க்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ரஸ்டினேஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டாப் கம்ப்ளைனிங். இப்போது நமக்கு நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு இந்த வேலையே பிடிக்கலப்பா, எனக்கு மட்டும் இந்த பிடிச்ச வேலை கிடச்சிருந்தேன்னா நான் ஹோட்டல் வச்சுருப்பேன், நான் பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகிருப்பேன். இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருப்போம். எல்லாத்துக்குமே பிடிச்ச வேலை கிடைச்சிடாது. சில சமயம் நமக்கு பிடிக்காத வேலை கூட இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம மாற்றிக்கணும். வேறு வழியே இல்லை, இந்த வேலை தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி அதை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறது, நம்ம எப்படி அதை கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம அதை கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கணும். இந்த மற்றவங்க எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா இது சரியில்லை, அது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைனிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நோ சொல்ல பழகிடணும். எப்போவுமே நோ சொன்னால் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கட் ஆயிரும் அப்படின்லாம் யோசிக்காமல் நோ சொன்னாலும் நமக்கு வேலை பெஸ்ட்டாக முடியறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஆத்தர் வந்து நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு டூ இட் டுடே, இன்றே செய் அப்படின்ற புக்கில். ஸோ நான் சில பாயிண்ட்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த புக் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் பண்ணுற ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதெல்லாம் மாற்றிக்கப்பா அப்படின்னீங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.